السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்முடைய தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாருடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்ற போகின்றார்களோ, அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பயங்கரமான ஒரு சோதனையை நாம் அனைவரும் சந்தித்திருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 4 வகையான சோதனைகளை சொல்லி இருக்கின்றார். அந்த 4 சோதனைகளுக்கும் உரிய சொல்யூஷனை, அதற்குரிய தீர்வையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அல்லாஹ் முதல் சோதனையை சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, வாழ்க்கையிலே தனக்கு தாங்க முடியாத ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே மனிதனுக்கு கவலை ஏற்படுவது சகஜமானது. மனிதன் என்ற அடிப்படையிலே வாழ்க்கையில் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும் பொழுது கவலை வருவது மனிதனுடைய இயற்கை சுபாவத்தில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. பயங்கரமான கவலைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீனுடைய வயிற்றிலே வைத்து சோதிக்கப்பட்ட ஒரு நபிதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீண்ட காலம் மீனுடைய வயிற்றிலே வைத்து சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஃபனாதா ஃபில் ஸுலுமாத், அவர்கள் இருள்களுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ்வை அழைத்தார்கள். 3 இருள்கள், மீனுடைய வயிற்றின் இருள், இரவின் இருள், கடலின் இருள், இந்த 3 இருள்களுக்கு மத்தியில் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை குர்ஆன் பேசுகின்றது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யாரெல்லாம் வாழ்க்கையிலே கவலையினால் சோதிக்கப்படுகின்றார்களோ, அது வாழ்க்கையிலே நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றின் மூலமாக வாழ்க்கையிலே ஒரு கவலை ஏற்படுகின்றதா, இந்த சந்தர்ப்பத்திலே எமது கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய ஒன்றுதான் தஸ்பீஹாக இருக்கின்றது. முஸ்லிம் அல்லாதவர்கள் நபியுடைய விஷயத்திலே பல விடயங்களை பேசினார்கள். நபியை பற்றி சூனியக்காரன் என்று சொன்னார்கள், குறிகாரன் என்று சொன்னார்கள், இவர் புலவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான், வலகத் நஅலம் அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, உங்களுடைய விஷயத்திலே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். இதை வைத்து உங்களுடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகலாம், கவலைக்கு உள்ளாகலாம். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கவலையை, உங்களுடைய நெருக்கடியை நீங்கள் மறப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு செய்ய வேண்டிய வேலை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அன்பானவர்களே, தஸ்பீஹிலே ஆச்சரியமான அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே கவலை இருக்கும் பொழுது எந்த அளவு தஸ்பீஹ் செய்வோமோ நிச்சயம் அல்லாஹ் தஆலா அந்த கவலையை போக்குவார். எனவே முதலாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை தான் கவலையாக இருக்கின்றது. இந்த கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் ஆயுதம் தான் தஸ்பீஹாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அன்பானவர்களே, இரண்டாவது சோதனை தான் நோய் என்ற பயங்கரமான ஒரு சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை நோயின் மூலமாக சோதித்தான். அவர்களுக்கு அல்லாஹ் பல செல்வங்களை, பல பாக்கியங்களை கொடுத்திருந்தான். குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தான், செல்வத்தை கொடுத்திருந்தான். அனைத்தையும் இழந்தார்கள். குழந்தைகளை இழந்தார்கள், தன்னுடைய செல்வத்தை இழந்தார்கள். அவர்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியில் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். சாப்பிட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. தன்னுடன் மனைவி மாத்திரம்தான் மிஞ்சி இருந்தார்கள். மனைவி தன்னுடைய கணவனுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி தன்னுடைய கூந்தலை இழந்து விட்டார்கள்.
கடைசியில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், இன்றைய தினம் நீ எப்படி இந்த சாப்பாட்டை கொண்டு வந்தாய் என்று நீ சொல்லாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த பெண் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய தலையை திறந்து காட்டினால் முடி எதுவும் இருக்கவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட பயங்கரமான சோதனையை நினைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நோயினால் சோதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான துஆ தான். நிச்சயம் நம்பிக்கையுடன் துஆ செய்தால் அல்லாஹ் எமது நோயை போக்குவான். ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகச் சிறந்த கருணையாளனாக இருக்கின்றாய் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தஜப்னா லஹ், அவருக்கு நாங்கள் விடையளித்தோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு நாங்கள் இருக்கக்கூடிய நோயை நீக்கினோம். வ ஆதைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும், அதே போன்று குழந்தை பாக்கியத்தையும் செல்வத்தையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை போக்கிய வரலாறை குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, மூன்றாவது பயங்கரமான சோதனை தான் பயம் என்ற சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். இந்த சோதனையை நாம் எப்படி இல்லாமலாக்குவது என்ற ஒரு வழியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்பானவர்களே, நோயினால் கஷ்டத்தினால் மரணிப்பவர்களை விட, பாதிக்கப்படுபவர்களை விட நோயுடைய பயத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் நிறைய இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கோவிட்-19 இந்த நோய் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று யோசிப்பதை விட இந்த நோயுடைய பயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்தால் அந்த எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கின்றது. அன்பானவர்களே, மனிதனுக்கு பயம் என்று வருவது இது சகஜமானது. இந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் எப்படி பயத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இதற்குரிய வழியை குர்ஆன் பேசுகின்றது. முக்கியமான துஆவை குர்ஆன் பேசுகின்றது. சஹாபாக்களுக்கு எதிராக ஒரு படை ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள், உங்களை தாக்குவதற்காக வேண்டி நீங்கள் பயப்படுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் மிகச் சிறந்த உதவியாளனாக இருக்கின்றான் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு கிடைத்த பரிசை குர்ஆன் பேசுகின்றது. ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபض்லின் லம் யம்ஸஸ்ஹும் ஸூ, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதது போன்று அருளை, பாக்கியத்தை அடைந்தவர்களாக திரும்பினார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் ஓத வேண்டிய முக்கியமான துஆ தான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். நான்காவது பலத்த ஒரு சோதனை தான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே நாம் அனைவரும் சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை மக்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சி. மக்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சி எமக்கு எதிராக, எமது மார்க்கத்துக்கு எதிராக, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, ஒருவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றாரா, ஒருவரை அழிப்பதற்காக வேண்டி, அவருடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்காக வேண்டி, அவருக்கு கொடுத்த பாக்கியத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒருவர் சூழ்ச்சி செய்கின்றாரா, அந்த சூழ்ச்சியின் பிரதிபலன் யார் செய்கின்றாரோ அவரைத்தான் சென்றடையும் என்று குர்ஆன் பேசுகின்றது. வலா யஹீகுல் மக்ரு ஸய்யி இல்லா பிஅஹ்லி, யார் மோசமான முறையிலே சூழ்ச்சி செய்கின்றாரோ அந்த சூழ்ச்சி செய்பவர்களைத்தான் தாக்கும் என்று குர்ஆன் பேசுகின்றது. அன்பானவர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்களா, அந்த சூழ்ச்சியின் முடிவு முஸ்லிம் அல்லாதவர்களைத்தான் கடைசியில் தாக்கும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. முஸ்லிம்களாகிய நாம் இந்த சந்தர்ப்பத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய சொல்யூஷன் என்ன துஆவை செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் ஃபிரௌன் மூலமாக செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் செய்த துஆ தான் வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹ்வின் பக்கம் சாட்டுகின்றேன். இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபவகாஹுல்லாஹ் ஸய்யிஆத்தி மா மக்கரு, அல்லாஹ் அவர்கள் செய்த சூழ்ச்சியிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். வஹாக பிஆலி ஃபிர்அவுன் சூஉல் அஸாப், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாருக்கு பயங்கரமான தண்டனை சூழ்ந்து கொண்டது
என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இந்த 4 சோதனைகள் மூலமாக சமூகம் இன்று பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சோதனைக்குரிய சொல்யூஷனை, அதற்குரிய தீர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாகவே சொல்லி இருக்கின்றான். எனவே இந்த 4 துஆக்களையும் நாம் பாடமிட்டு அல்லாஹ்விடத்தில் திரும்பி நாம் துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அவனுடைய நல்லடியாருடைய கூட்டத்திலே ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.